வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே இந்த வீடியோவில் கடையில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். இந்த பொண்ணு பொருள் வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. இங்கே பக்கத்தில் நிற்கிறவர் ஏதோ ஒரு பொருளை கேட்டுட்டு அப்படியே 500 ரூபாய் கொடுக்குறாரு. பொருளை கொடுத்துட்டு அந்த 500 ரூபாய்க்கு சில்லறை எடுக்கிறதுக்காக கல்லாப்பட்டியை திறந்த அந்த நேரத்தில் இவர் வேறொரு பொருளை கேட்குறாரு. அதனால பொருளை மாற்றி கொடுத்துட்டு மறுபடியும் இந்த சில்லறையை கையில் வச்சிருந்தவர் 500 ரூபாவை அவர்கிட்டே கொடுத்துட்டாரு. வாங்கின 500 ரூபாவை அப்படியே பாக்கெட்டில் வச்சுட்டு வேறொரு பொருளை கேட்குறாரு. கடைக்காரர் வேறொரு பொருளை எடுக்கிறதுக்காக போயிட்டாரு. இப்போ மீதி சில்லறையும் கேட்குறாரு. இந்த கடைக்காரர் 500 ரூபாய் நம்ம கிட்ட தான் இருக்குதோ அப்படின்னு குழப்பத்தோட சில்லறையும் எடுத்து கொடுத்துட்டாரு. கடைசியில் தேடி பார்த்தா 500 ரூபாய் கல்லாப்பட்டியில இல்ல. ஆளு பொருளையும் வாங்கிட்டு 500 ரூபாவும் வாங்கிட்டு அதுக்கு சில்லறையும் வாங்கிட்டு அந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போயிட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல இது ஒரு சின்ன கடை அப்படின்னு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே 2 பேர் உள்ள வந்திருக்காங்க. பாருங்க, 2 பேரையும் மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கடைக்காரர் உடனே உஷாராயிட்டாரு. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் மாதிரி தெரியல. டேபிளை விட்டு உடனே எட்டி தாவி வந்து 2 பேரையும் வெளியே தள்ளி விட்டு இருக்காரு. இதுக்காகவே 2 பேரும் எப்படி முகத்தெல்லாம் மூடிட்டு கவர் பண்ணி வந்திருக்காங்க பாருங்க. கடைக்காரர் ரொம்ப உஷாரான ஆளு தான். இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் கடைக்குள்ளே ஒரு பொண்ணு வந்திருக்கிறத பார்க்குறோம். அந்த நேரம் பார்த்து கடைக்காரர் கடையில் இல்லை. 2 நிமிஷம் அந்த பக்கம் போயிட்டு வரதுக்குள்ளே இவ்வளோ பெரிய வேலை பார்த்துட்டாங்க. உள்ளே இருக்கிற பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனால் ஆள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதோ உடனே கல்லாப்பட்டியை திறந்து அதிலிருந்து பணத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கையில் கொண்டு போனால் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு ட்ரெஸ்ஸுக்குள்ளே மறைச்சி வச்சுட்டு ஆள் வெளியே போகிறாங்க பாருங்க. ஆனால் கடைக்குள்ளே கேமரா இருக்கிற விஷயம் தெரியாமல் போச்சு. கடைசியில் கேமராவில் ஆள் நல்லாவே மாட்டிக்கிட்டாங்க. கடையில் 2 நிமிஷம் ஆள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் எப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்க்குறாங்க பாருங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் இந்த கடைக்கு 3 லேடிஸ் வந்திருக்கிறாங்க. கடைக்குள்ளே ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறாரு. அந்த ஆள்கிட்ட பொருள் வாங்குறது இந்த லேடி தான். பின்னாடி நிற்கிற லேடி பண்ணுற வேலையை பாருங்க. அங்கே வெளியே இருக்கிற 2 பாக்ஸை எப்படியாவது தூக்கிட்டு போகலாமா அப்படின்னு வழி தேடிட்டு இருக்கிறத தான் பார்க்குறோம். அதை ட்ரெஸ்ஸுக்குள்ளே மறைச்சி எப்படியெல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்னு திட்டம் போடுறத தான் பார்க்குறோம். அதுக்கு உதவி செய்யறதுக்காகவே பக்கத்தில் ஒரு லேடி நிற்கிறாங்க பாருங்க. அதுக்குள்ளே இந்த லேடி பொருள் வாங்குற மாதிரி ரொம்ப பரபரப்பாக ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சுது. கடைசியில் எந்த பொருளும் வாங்கல. பின்னாடி இருக்கிற லேடி 2 பாக்ஸை எடுத்ததுக்கு அப்புறம் 3 பேரும் இடத்த காலி பண்ணிட்டாங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் வீட்டு வாசலில் நிற்கிற லேடி பக்கத்தில் பின்னாடியே ஒருத்தர் அட்ரஸ் கேட்குற மாதிரி வந்தார். திரும்பி பார்க்கறதுக்குள்ளே செயினை பிடிங்கிட்டு ஒரே ஓட்டமாக ஆள் ஓடிட்டாரு. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டு வாசலில் கூட நிற்க முடியல பாருங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுறதுக்காக வந்த ஆள் அங்கே வேலை பார்க்குறவர் கை நிறைய பணத்தை வச்சு எண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததும் உடனே பைக் எடுக்கிற மாதிரி அப்படியே வேகமாக அந்த பணத்தையும் பிடிங்கிட்டு கிளம்பிட்டு இருப்பாருங்க. திட்டம் போட்டுட்டே வருவாங்களா இல்லை நிமிஷத்தில் திட்டம் போடுவாங்களான்னு தெரியல. பின்னாடி ஓடி போனாலும் பிடிக்க முடியாது அப்படின்னு அப்படியே நின்றுட்டாரு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் நடக்கிற வித்தியாசமான சம்பவம் தான் இது. யாருக்கும் தெரியாமல் இந்த பைக்கை எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த ஆள் மெதுவாக பக்கத்தில் வந்து பைக்கையும் எடுத்தாச்சு. பைக்கை திருப்பிட்டு போற நேரம் பார்த்து அப்படியே பைக்கு சரிக்க ஆளை கீழே தள்ளி விட்டுடுச்சு பாருங்க. சத்தம் கேட்டு எல்லாரும் பார்த்ததுனால பைக்கோட சொந்தக்கார ஆளும் உடனே பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் கடைசி நேரத்துல உஷாராகி பின்னாடியே துரத்திட்டு போயிருக்காங்க. 2 நிமிஷம் பைக்கை நிறுத்திட்டு போறது கூட வழியில ரொம்ப உஷாரா இருக்கணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல ஆள் இல்லாத இடத்துல இத்தனை பேர் நடந்து வரதை பாக்குறோம். எல்லாரும் முகமூடி போட்டு யாரோட முகமும் எந்த கேமராலையும் பதிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமா வந்திருக்காங்க. ஏன்னா வந்த வேலை அந்த மாதிரி. இத்தனை பேர் வரும்போதே ஒரு பெரிய வேலை அப்படின்னு தெரியுது. பெருங்கையோட வந்த ஆட்கள் எல்லாம் கடைசியில மூட்டை மூட்டையா தூக்கிட்டு போறத பாருங்க. பூட்டி வச்ச கடையை கூட ஓட்ட போட்டு எடுத்துருவாங்க போல. எப்படியெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல செருப்பு எடுக்கிறதுக்காக வந்த ஆளை தான் பாக்குறோம். அவர் போட்டுட்டு வந்த செருப்பை கழட்டி போட்டுட்டு புத்தம் புதுசா ஒரு ஷூ இருந்தது. அந்த ஷூவை போட்டுட்டு வேகமா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படியெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. இப்படியெல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல மேல மாடிக்கு ஏறலாம் அப்படின்னு மாடியில ஏறுறதுக்காக போற ஒரு ஆளை தான் பாக்குறோம். இருட்டோட இருட்டா ஏறின வேகத்துல மாடியிலேருந்து ஆள் தொப்புன்னு விழுந்து கால் ஒரு பக்கம் உடஞ்சே போயிடுச்சு. உடஞ்ச காலோட நடக்கவும் முடியல அப்படின்னு கடைசியில் ஆள் எப்படி ஊந்து தவழ்ந்து தான் போயிருக்கிறாரு. உடனடியாக பதில் கிடைச்ச வித்தியாசமான சம்பவம் தான் கடைசியில் கேமரால முகமும் பதிஞ்சு ஆள் எப்படியோ ஊந்து போய் சேர்ந்திருக்கிறாரு. இங்க நம்ம பார்க்கறது ரொம்ப விசித்திரமான சம்பவம். சிறுத்தையை பிடிக்கிறதுக்காக கூண்டு வச்சு அதுல ஒரு கோழியை வச்சிருக்காங்க. காலையில சிறுத்தை மாட்டிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தா கூண்டுக்குள்ள சிறுத்தை இல்ல. அதுக்கு பதிலா ஒரு ஆள் தான் மாட்டிருக்கிறாரு. இவரு எப்படி கூண்டுக்குள்ள வந்தாருன்னு கேட்கும் போது தான் தெரிஞ்சது அங்க கட்டி வச்சிருக்கிற கோழியை எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. தூக்கிட்டு போறதுக்கு ஆசைப்பட்டு ஆளு கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டாரு. நல்ல வேலை சிறுத்தை கிட்ட மாட்டல. இந்த கதையில இதை எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்ற மாதிரி சம்பவம். எங்க இந்த வீடியோல பேங்குக்கு போய் பணம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு ஆளை தான் பாக்குறோம். இதை நோட்டமிடுறதுக்காகவே பக்கத்துல ஆட்கள் ரெடியா இருப்பாங்க போல. இவரு ரோட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பணத்தை ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே மடக்கி பைக்குள்ள வைக்கிறாரு. இதுக்காக தானே காத்திருந்தோம் அப்படின்னு சொல்ற மாதிரி பக்கத்துல ஒரு ஆள் வந்திருக்காரு பாருங்க. பைக் எடுத்துட்டு கிளம்புற நேரத்துல பக்கத்துல வந்த இந்த ஆளு ரோட்ல 2 தாளை போட்டுட்டு இந்த பணம் உங்களோட பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரு அதை எடுக்க ஆசைப்பட்டு பைக்கை நிறுத்திட்டு அந்த பணத்தை எடுக்க போக நேரத்துல இந்த பெரிய தொகையை உடனே தூக்கிட்டு அந்த இடத்தை விட்டு இந்த ஆள் காலி பண்ணிட்டாரு. வந்ததே இந்த பைய தூக்கிட்டு போறதுக்கு தானே. ரோட்ல கிடக்கிற 2 தாளை தூக்கிட்டு திரும்பி பார்த்தா பைக்ல இருந்த அந்த பெரிய தொகை காணாம போயிருந்தது. ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல வீட்டுக்கு
வெளியே ஏதாவது சிலிண்டர் இருந்தா அதையெல்லாம் தூக்கிட்டு போற ஒரு வித்தியாசமான ஆளை தான் பார்க்கிறோம். சிலிண்டர் தூக்குறதே முழு நேரம் வேலையா இருந்திருக்கும் போல கடைசியில ஆள் கையோட மாட்டி போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. எங்க இந்த வீடியோல ரோட்ல நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம். ஒரு ஆட்டோ போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல நிறைய பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு மேல மாடியில இருந்து ஏதோ ஒண்ணு வேகமா விழுந்த மாதிரி தெரிஞ்சது. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல நிறைய மண்ணோட புழுதியும் சேர்ந்து பறக்க ஆரம்பிச்சது. அத்தனை பேர் நடந்து வந்ததுக்கு அப்புறம் நல்ல வேளை தலைமலை விழல அப்படின்னு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு தான். திரும்பி பார்த்து அப்படியே திகைச்சு தான் நின்னுட்டாங்க. ஏன்னா 2 அடி கேப் தான் இருந்தது. அடுத்தது எங்க இந்த வீடியோல வித்தியாசமா பலூன் ஊதுறதை தான் பாக்குறோம். ஒரு பெரிய பலூனை ஊதுறதுக்குள்ளே மூச்சு வாங்கிரும். ஆனா இங்க வித்தியாசமா பலூனுக்குள்ள பலூன், அந்த பலூனுக்குள்ள ஒரு பலூன் அப்படின்னு எப்படி வளையமா பலூன் ஊதிட்டு இருக்காங்க. கடைசியில் பலூன் ஊதி ஊதி இதுக்கு மேலே என்னால் ஊத முடியாது அப்படின்னு ஒரேடியாக உடஞ்சி போயிடுச்சு. ஊதி உடைக்கிறதுல அப்படி ஒரு சந்தோஷம் போல கடைசியில் முகத்தில் பலமாக ஒரு அடியும் விழுந்திருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஒரே நேரத்தில் நிறைய மாடுகள் தீவனம் சாப்பிட்றதுக்காகவும் தண்ணி குடிக்கிறதுக்காகவும் இப்படி ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. இந்த மாடுக்கு இந்த கம்பி ரொம்ப ரொம்ப தொந்தரவாக இருந்திருக்கு. அதனால போய் அதை எப்படி கழட்டி விடுது பாருங்க. அது கழட்டுறது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற மாடோட இந்த கம்பிகளையும் கழட்டி விடுது. இதில் கொஞ்சம் இடைவெளி கிடைக்கிறதுனால நெருக்கடி இல்லாமல் இருக்க முடியும் போல. கம்பிக்குள்ளே வந்து கொஞ்ச நேரத்தில் விஷயத்தை கண்டுபிடிச்ச புத்திசாலி மாடு தான் இது. அதோட பக்கத்தில் இருக்கிற மாடுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது விதவிதமாக நம்ம விரும்பி சாப்பிட்ற இந்த சாப்பாடெல்லாம் இப்படி தான் ரெடி பண்ணுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சா அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி தயார் பண்ணுறதை தான் பார்க்குறோம். எண்ணெய் சட்டிக்குள்ளே முழுசாக கையை விடுறதெல்லாம் நம்பவே முடியல. மாவு அதிகமாக இருக்கிறதுனால கையால் கலக்க முடியாதுன்னு காலால் கலக்கிறதெல்லாம் நம்ப முடியாத கதையாக தான் இருக்குது. இங்கே உடம்பெல்லாம் எண்ணெயை தேய்ச்சிட்டு அதிலே பரோட்டா போடுறது. இங்கே ஜூஸை அண்டா நிறைய ரெடி பண்ணி அதுக்கு உள்ளேயே நின்றுட்டு ஜூஸ் எடுத்து கொடுக்குறாரு. அண்டாக்குள்ள ஆள் நின்னா எப்படி குடிக்கிறது? இங்க சுட சுட இவ்வளவு பெரிய அண்டாக்குள்ள ஆள் எப்படி நிக்கிறாரு பாருங்க. கொதிக்க காலும் அதுக்குள்ளதான் நிக்குது. எப்படி ஆவி பறக்க கரண்டியால எடுக்கிறாரு பாக்குறதுக்கே நம்ப முடியலதான். சுத்தி நிக்கிற ஆட்களும் கண் தட்டாம பாக்குறாங்க. எங்க இந்த வீடியோல வீட்டுக்கு வெளியே ராத்திரி நேரத்துல வித்தியாசமா சத்தம் கேட்டதுனால வந்து பார்த்தா பப்பாளி மரத்துக்கு மேல ஒரு கிளையில இத்தனை பறவைகள் வித்தியாசமா உட்கார்ந்துருக்கு. ஒரே நேரத்துல எல்லாம் ஒரே கிளையில இருந்த கிளை முறிஞ்சிருக்கூடாது அப்படின்னு இவர் ஒரு கொக்கியை ரெடி பண்ணிருக்கிறாரு. விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட பறவைகள் எல்லாம் உடனே கொக்கியில வந்து உட்கார்ந்துருக்கு பாருங்களேன். அப்படியே தூக்கி பத்திரமா ஒரு கூண்டுல விட்டு இருக்கிறாரு. வீடியோல அங்கிருந்து ஒரு மினி வண்டி வருது. இந்த பக்கத்துல இருந்து ஒரு ட்ரக் வருது. வந்த இடத்துல ரெண்டும் சந்திக்கவே இல்லை. ஆனா அதுக்குள்ள ரெண்டும் அதது இடத்துல விழுந்து கிடக்குது. தொடாமலே எப்படி தனித்தனியா விழுந்து கிடக்குது பாருங்க. நல்ல வேலை யாருக்கும் எதுவும் ஆகல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பின்னாடி கார்ல வந்துட்டு இருந்தவர் இதை பார்த்து கொஞ்சம் நடுங்கிதான் போனாரு. இங்க ட்ரக் மேல ஒரு சிங்கம் ஏறி நின்று இருக்கு பாருங்க. வண்டி கிளம்பிடுச்சு. ஆனா அந்த சிங்கம் அதை விட்டு இறங்குற மாதிரி தெரியல. கடைசியில கொஞ்சம் சுதாரிச்சு வண்டி ஸ்லோவான நேரம் பார்த்து சிங்கம் ரோட்ல இறங்கிடுச்சு. பின்னாடி நின்று பார்த்தவருக்கு இது சிங்கம் தானா அப்படின்னு ஒரு நிமிஷம் உறைஞ்சுதான் போனாரு. எப்படி நட்ட நடு ரோட்ல ஜம்முன்னு நடந்து போகுது பாருங்க. ஒரு சிங்கத்தோட வெயிட் 150 கிலோல இருந்து 250 கிலோ வரைக்கும் இருக்குமா. அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல வீட்டுக்கே தேடி வந்த ஒரு சிறுத்தையை தான் பாக்குறோம். கதவை திறக்க சொல்லி ரெடியா நிக்குது. வீட்டுக்குள்ள இருந்தே டாட்டா சொல்லி அனுப்பிட்டாங்க. இந்த லேடி எப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அதே மாதிரி உட்கார்ந்து இருக்கு பாருங்க. எங்க இவர் எப்படி சிரிப்பா இருக்கிறாரோ அதே மாதிரி அவரோட டாகுமே போட்டோ எடுக்கும்போது அந்த அளவுக்கு ஒரே சிரிப்பு. அதை பார்த்து இவருக்கு சிரிப்பு தாங்கல. இங்க இந்த பாட்டியம்மா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டு இருக்கு. இந்த கோபக்கார ஓனருக்கு கிடைச்ச கோபக்கார பூனையை தான் பாக்குறோம். எங்க 2 பேரும் சேர்ந்து தெருவை வேடிக்கை பார்க்கறத பாக்குறோம். ஓனர் கூடவே சுத்தி இப்படி ஆயிடுச்சு. ஆளுக்கு ஏத்த டாக் தான். இங்க நொண்டி நடந்து போறாங்களா. இந்த டாக் நல்லா தான் இருக்குது. ஆனா அதுவும் நொண்டி நடந்து போகுது. இங்க யாருக்கும் தெரியாம நடந்து போகணும் அப்படின்னு பவ்யமா நடந்து போறத பார்த்து இந்த டாகும் அதே மாதிரி நடந்து போகுது.